ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு சக்கையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருக்க சக்கை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா இது கூட 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை வந்துட்டு சக்கப்பழத்தோட இனிப்பை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் ஒட்டாமல் வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற விட்டுட்டு வெதுவெதுப்பான சூடு வந்ததும் 1/2 கப் அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, தேவைக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு குழிப்பணியாரக்கல்ல தேவைக்கு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பால் எல்லாத்தையுமே அரிசி மாவில் முக்கிட்டு இந்த மாதிரி குழிப்பணியாரக்கல்ல போட்டுட்டு 2 பக்கமும் செவக்க பொரிச்சு எடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்